ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்றதுக்கு கால அவகாசம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாசம் மே 30 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மேபி வந்து யூஜில நீங்க வந்து போஸ்ட் மெட்ரிக் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உமீஸ் லாகின்ல போயிட்டு நீங்களே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து நம்ம அரசு சார்பில் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு செய்தி வெளியீடு அப்படிங்கறது வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த செய்தி வெளியீடுல இருந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இது வந்து செய்தி வெளியீடு எண் அப்படிங்கறதுல வந்து 1083 நாள் வந்து 19/5/2025 அப்படிங்கிற டேட்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. செய்தி வெளியீடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களுக்கான செயல்படுத்தப்படும் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் பிற கல்வி உதவித்தொகை திட்டங்களில் கீழ் 2024 to 25ஆம் ஆண்டில் மாணாக்கர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் இணைய வழியில் வந்து பெறப்பட்டு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் கல்வி உதவித்தொகை வந்து வரவு வைக்கப்படுகின்றன அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தற்போது 2024 to 25ஆம் கல்வியாண்டிற்கு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படிங்கிறது 30/5/2025 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்காத ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் இன மாணாக்கர்கள் உம்மிஸ் அதாவது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற இணையதளத்தில் உடனடியாக வந்து விண்ணப்பித்து பயன்பெறுமாறு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கல்லூரி நிர்வாகங்கள் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்க உதவுமாறு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கறத இதன் மூலியமா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்ப இந்த ஒரு திட்டத்து மூலியமா யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கேட்டகரி அதாவது வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில நீங்க வாரீங்களோ அவங்க எல்லாருமே தாராளமா என்ன பண்ணலாம்னா அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து எப்படி ப்ரோ அப்ளை பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க 2024 to 25 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க வந்து காலேஜஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆண்டுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உமீஸ் லாகின்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 2024 to 25 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாலும் ஓகே, இல்ல செகண்ட் இயர் படிச்சாலும் ஓகே, இல்ல தேர்ட் இயர் படிச்சாலும் ஓகே, இல்ல நீங்க இன்டிகிரேட்டட் கோர்ஸான அந்த ஃபைனல் இயர் கோர்ஸ் நீங்க படிச்சாலும் ஓகே தான். சரிங்களா? பட் 2024 to 25 அகாடமிக் இயர்ல இது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய உமீஸ் லாகின்ல வந்துக்கோங்க. சோ இந்த உமீஸ் லாகின்லயே அவங்க வந்து கிளியரா தெளிவா வந்து மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க பாருங்க. மேல உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஃபுல்லா கண்டிப்பா நீங்க வந்து படிச்சே ஆகணும். அதாவது நீங்க வந்து உமனா இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டமோ, நீங்க ஜென்ஸா இருக்கீங்க அப்படின்னா தமிழ் புதுவன் ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மந்த்லி 1000 rupees வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆன லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது அகாடமிக் இயர் 2024 to 25 போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் எஸ்சி எஸ்சிசி எஸ்டி அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க 30/5/2025க்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நோ ஃபர்தர் அப்ளிகேஷன்ஸ் வில் பி ரிசீவ்ட் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உம்மீஸ் லாகினும் நீங்க கிரியேட் பண்ணப்பட்ட அந்த பாஸ்வேர்டு வந்து இருக்கும். அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் வந்து பண்ணுங்க. நீங்க ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஷ்போர்ட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்க பேரு, உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், பேரண்டோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ல இப்போ ஃபைனலா நீங்க வந்து இப்ப கரண்டா என்ன கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த எந்த காலேஜ்ல எந்த யூனிவர்சிட்டிஸ்ல பண்றீங்க அது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ பேங்க் டீடைல்ஸ், ஆதார் சீடிங்ஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்படி பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்றது, எப்படி இ-சேவை சர்டிபிகேட் வெரிஃபை பண்றது, இன்கம் சர்டிபிகேட்டையும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸ்காலர்ஷிப்ங்கிற டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இகேஒய்சி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல டிஃபால்ட்டா வந்து டிக்ல தான் இருக்கும். அப்படி டிக்ல இருந்தால் மட்டுமே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கூட சீடிங்ல இருக்கா அப்படிங்கிறத வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்களோ அது வந்து இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கீம் டீடைல் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு பாருங்க. அதாவது நீங்க வந்து 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நீங்க வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு வந்து
அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி படிக்காதனால இவங்களுக்கு வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தமிழ் புதல்வன் ஸ்கீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போஸ்ட் மெட்ரிக்ல வரதுனால உங்களுடைய கம்யூனிட்டி வந்து அந்த எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில வரதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்எஸ்பி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் போர்ட்டல் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். அதுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய லாகின்ல எலிஜிபிலிட்டி ஸ்கீம் வந்து நீங்க செக் பண்ணும்போது நீங்க எந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க அப்படிங்கறதுனால ஏற்கனவே வந்து இந்த இடத்துல கிரீன் கலர்ல வந்து அப்ளைடுன்னு சொல்லிட்டு காட்டுது. ஆக்சுவலா இது வந்து நம்ம சைட்ல இருந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜோடைய பிரின்சிபல் கண்ட்ரோல்ல தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த உமிஸ் போர்ட்டல் அப்படிங்கறது வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். சரிங்களா? அதனால அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. பட் நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணிக்கிறோம் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து அப்படின்னா நம்மளுடைய அந்த இ-சேவை சர்டிபிகேட் தானே டிஜிட்டலா வாங்கியிருக்கக்கூடிய இன்கம் சர்டிபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிளஸ் வந்து உங்களுடைய ஆதார், பேங்க் அக்கௌண்ட் சீடிங்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கா அப்படிங்கிற நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதை வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறது ஸ்காலர்ஷிப் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். நீங்க எந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் இருக்கீங்க அப்படிங்கிற நீங்க வியூ பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் கூட நீங்க இந்த இடத்துல வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி ஸ்கீமோட நேம், இயர்லி டைப்பா இல்ல டே டைப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளவு உங்களுடைய ஆனுவல் இன்கம், உங்களுடைய ரெகுலர் கோர்ஸ் என்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயின்டெனன்ஸ் பாராமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டே ஸ்காலர்ஷிப்பா இல்ல வந்து மந்த்லி ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண சொல்லி உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 30/5/2025 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. மேலேயே வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகி ஓடிட்டு இருக்கு. அதையுமே உங்களால வந்து பார்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ப்ரொசீஜரை இந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க வந்து பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு உண்மையில டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை உங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.